நம்ம நிறைய கார்ப்பரேட் ரிலேட்டடாகவும் உங்களுடைய கெரியர் க்ரோத் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். உங்களை அந்த வீடியோ ரெகுலராக வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான ஒரு சிறிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பே பண்ணும்பொழுது எவ்ரி ஒன் ஹேஸ் கெட் ஃபெல் டவுன். ஏன் பே பண்ணும்போது ஃபெல் டவுன் ஆகிறாங்க? காசு போகுதுன்ற ஒரு மன இது இருக்கும். ஆனால் அதுவே அந்த ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் தே வில் கெட் ஹாப்பி. ஆமாம், பரவாயில்ல, பொருள் வந்துச்சு, நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாரோடைய மைண்ட் செட்டுமே நடக்கிற சினாரியோஸ் தான். இதை இந்த மாதிரி டீட்டெயிலாக கேப்சர் பண்ணுறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஜர்னி மேப் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த டைம் லைனில் அந்த பர்டிகுலர் பர்சன் அவருடைய மனநிலை எந்த மாதிரியான கான்டெக்ட்ல இருக்கு, என்ன மாதிரியான மோட்டிவேஷன்ல இருக்கு, ஸோ எந்த மாதிரியான நீட் அந்த இதை தேவைப்படுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த கஸ்டமர் ஜர்னி மேப் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பிரைன்ஸ்டார்மிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேசிக்கலி பிரைன்ஸ்டார்மிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கூட்டு முயற்சி. நிறைய பேர் நம்மளோட டீம்ல இருப்பாங்க, அவங்கள கூப்பிடுவாங்க. we will discuss about the problem and ஒரு ஐடியாவை கொடுங்கன்னுவாங்க. so people will write something. they will give idea, ஒரு பர்சன் நோட் பண்ணுவாங்க. சரியா? இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைன்ஸ்டார்மிங். பேசிக்கலி ஒரு ஐடியா இல்லாத சுச்சுவேஷன்ல ஒரு ஐடியா உருவாக்கணுன்ற சுச்சுவேஷன்ல people will do this. சரியா? This is called brainstorming. Brainstorming அப்புறம் நிறைய ஐடியாஸ் ப்ராசஸ் இருக்கு. இது ஒரு ஐடியா ஜெனரேஷன் ப்ராசஸ். ஓகே. பேசிக்கலி நீங்க ஐடியா இல்ல சம்திங் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல மாற்றோம் அப்படின்னு பட்சத்தில் இந்த பிரைன்ஸ்டார்மிங் என்ற சினாரியோ வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே. அண்ட் தென் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. கண்டென்ட் இன் தி சென்ஸ் யூஎக்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப ஷார்ப்பான கண்டென்ட்டா இருக்கணும். அந்த யூசரை வந்து அட்ராக்ட் பண்ணணும். அதே மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ஓகே. லைக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஒரு விஷயத்த பண்றீங்க இல்ல ஒரு விஷயத்த எழுதுறீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா யூசர் ரொம்ப கிளியரா புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப கிளம்சியா டேட்டாவை சுருக்கி கொடுத்துருந்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட். நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். அந்த கண்டென்ட் வந்து தே எப்படி சொல்றது, உள்ள நல்லா ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். கண்டென்ட் ஹெவியா இருக்கு அதுல. சப்போஸ் அதுவே ஒரு வெப்சைட்ஸ்குள்ள போய் படிங்க, இல்லனா ஒரு ஆன்லைன் மேகசின் படிங்க, இல்லனா சப்போஸ் ஒரு ஆன்லைன் கிண்டல் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போய் படிச்சு பாருங்க. they will give a nice experience to you. ஆமா, இன் டெப்தா இருக்கும். எஸ். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான பொழுது ஜூம் பண்ணிக்கலாம், வேற நம்மளோட ஸ்பெசிபிக் பிளேசஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண முடியும். பேசிக்கா கண்டென்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் எப்படி சொல்றது, டம்ப் பண்ற மாதிரியோ ரொம்ப கிளம்சியாவோ யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான கண்டென்ட் ஓரியன்டான விஷயங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. பேசிக்கலி தட் கண்டென்ட் நீட்ஸ் டு பி give some energy to audience and to get the product or use the product. மோட்டிவேட் பண்ணி அவங்கள யூஸ் பண்ண வைக்கணும் பேசிக்கலி. அப்போதான் what you will do, அந்த விஷயத்தை நீங்க ஈஸியா அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிருக்க முடியும். அதே சமயத்துல உங்களுக்கு தேவையான விஷயங்களும் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. நீங்க ஒரு விஷயத்தை கிளம்சியா மேக் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா people will get confused. சரியா? So content strategy ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். ஓகே. So next site map. So ஏற்கனவே நம்ம சைட் மேப் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். பேசிக்கலி சைட் மேப்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல போயிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் எங்கெங்க நீங்க அடுக்க போறீங்க, அடுக்கு இந்த சென்ஸ் கோயிங் டு பிளேஸ் இட். எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கணும் அடுத்து போயிட்டு. அந்த மாதிரி என்ன நேவிகேஷன் பண்ணி இல்ல ஒரு நேவிகேஷன் ஸ்ட்ரக்சரை பிளான் பண்றதுக்கு பேர் தான் சைட் மேப் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த சைட் மேப்ஸை எப்படிலாம் டிசைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்ட் சார்ட்டிங்ன்ற ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்கலி கார்ட் சார்ட்டிங் மீன்ஸ் வாட் அப்படின்னும் போது ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். லைக் நான் வந்து அதிகமாக எதுக்குள்ள போவேன்னு பார்த்தீங்கன்னா
என்னுடைய ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதுக்கு மட்டும்தான் போவேன். ஓகேவா? ஓகே சில ஓகே பேர் என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட்டடாக தே வில் சேஞ்ச் தேர் டிபி, தே வில் சேஞ்ச் தேர் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி மாற்றிட்டே இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய தகுந்த மாதிரி ஒரு சினாரியோஸை அப்சர்வ் பண்ணுவாங்க. யாரு? ஃபேஸ்புக். அதுக்கு இப்போ யூசர்ஸோடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாட் தே வில் டூ, தே வில் சேஞ்ச் த ஹைரார்கி. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. ஓகே, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இன்னும் டீட்டெயிலான ஒரு இதுவாக இருக்கும். அதாவது டீட்டெயிலான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது பேசிக்கா நம்மளோட டாபிக்ஸ் மட்டும் கவர்ட் அப் ஆயிருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்க்குள்ள மட்டுமே, இந்த யூஎக்ஸ் கோர்ஸ்க்குள்ள மட்டுமே there are lot of information will be there. Basically they have covered up with the major modules. இதுக்குள்ள போனீங்கன்னா there will be lot of sub topics will be there. So basically இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ஷன் தான். இந்த ஒரு செக்மெண்ட்க்குள்ளவே there will be lot of informations will be there. அத இந்த ரெண்டு போர்ஷனை மட்டும் எடுத்து தனியா பாத்தீங்கன்னா it will be there so many things. பேசிக்கா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூசரோ இல்ல ஒரு பர்சன், ஒரு நியூலி வந்த பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எங்கடா இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்கோசரம் they want to arrange their website properly. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வர்றீங்க, உங்க வீட்டுக்குள்ள போறீங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஒரு பொருள் எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க போய் வந்துடுறீங்க. பட் உங்க வீடுனே ஒருத்தருக்கு தெரியாது. இட்ஸ் a new to your home. அவருமே அந்த இடத்துல இருக்கிற ஒரு பொருளை போய் எடுக்கணும்னா அவங்கள நீங்க நேவிகேட் பண்ணணும் கரெக்டா. தட் இஸ் தி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உடைய மேஜர் மோட்டிவ். ஒரு பர்சன் அவர் யாருன்னே தெரியாது, அவர் புதுசா ஒரு இதுக்குள்ள வராருன்னா ஓகே, அவரே அதை போய் எடுத்துக்கணும். தட் இஸ் கால்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்றோம் ஆக்சுவலா. ஓகே. சோ அத நம்ம இந்த சைட் மேப் மூலமா we need to achieve. ஓகே. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டெலிவரபிள் யூசர் ஃப்ளோ. யூசர் ஃப்ளோ இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ப்ரோ. ஓகே, யூசர் ஃப்ளோ இன் தி சென்ஸ் வாட்? யூசர் ஃப்ளோன்றது என்னன்னா, ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்கையோ இல்ல ஒரு ஸ்பெசிபிக் கோல்ஸையோ கம்ப்ளீட் பண்றதுக்கு யூசர் எடுத்துக்கிற டைமிங் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஃப்ளோ சொல்லுவாங்க. அதாவது ஒரு டாஸ்க் ஒரு பர்டிகுலர் டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எடுத்துக்கிற அந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஈக்குவல் தான். ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 சொல்லிட்டு இருக்கும் உள்ள. லைக் ஹோம் பேஜ்ல இருந்து நான் பேமெண்ட் பேஜுக்கு வர்றதுக்கு ஐ ஹேவ் எவ்வளவு ஸ்டெப் ஃபாலோ பண்ணனும்? 1 2 3 4 5 6 அப்படின்னு வருது. சோ மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்கு இதுக்குள்ள. இந்த மாதிரி ஒவ்வொரு சினாரியோஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு there will be lot of what ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்க நோட் டவுன் பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ஐடென்டிஃபை நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் கண்டுபிடிக்கணும் இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் இருக்குன்றது. அதுக்கு உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணும்னா இந்த சைட் மேப் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகே. இந்த சைட் மேப்ல தான் அடுத்தடுத்த விஷயங்களை நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதுக்கான ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து டெவலப் பண்ண போறது தான் உங்களுடைய யூசர் ஃப்ளோ. சோ உங்களோட யூசரோடைய டாஸ்கை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்ன்றத பார்க்கறது தான் யூசர் ஃப்ளோஸ். ஓகே. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து 7 டெலிவரபிள்ஸ் பார்த்திருக்கோம் ஃபைனல். சோ இந்த 7 டெலிவரபிள்ஸ் நீங்க ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா யூ கேன் பிங் மீ. ரிமைனிங் டெலிவரபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா we can have a look on Monday. ஓகே. சரியா? எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.